ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி. எனக்கு ஒரு சின்ன அனுபவம் கிடைச்சிருக்கு, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா, யூனிவர்ஸை பற்றி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூனிவர்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ பஸ்ஸு 2 hours பஸ் இங்கேருந்து போகணும். 2 hours ஆகும் போய் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி போயிட்டுருந்தேன். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, என்னோட ஒரு காலில் ஒரு கொலுசை காணோம். எதேச்சியாக பார்க்குறேன், ஐயோ ஒரு காலில் இருக்கிற கொலுசை காணமே. ஒரு 10 ரூபா நம்மக்கிட்ட இருந்து வெளியே போனாலும் மனசு அடிச்சுக்கும் இல்லையா? ஆனால் 100 ரூபாய்க்கு நம்ம நிம்மதியாக சாப்பிட்ட கூட கண்டுக்க மாட்டோம். சரி, எங்கள் வீட்டில் அவர்கிட்ட வேறு நம்ம சொல்லணும், எங்கே போச்சு ஏது போச்சு தெரியல, இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஸோ என்ன பண்ணுறது, எங்கே போச்சு, ஒரே வேதனை. காலேஜில் அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது செக்யூரிட்டி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், சில ஸ்டாஃப் கிட்டெல்லாம் சொல்லியிருந்தேன். அதில் 2-3 ஸ்டாஃப் அவங்கக்கிட்ட எல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறப்ப அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன சொன்னேன்னா, யாராவது என்னுடைய ஒரு கொலுசை பார்த்தீங்களா? என்கிட்ட ஒரு கொலுசு தான் இருக்குது, இன்னொரு கொலுசு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும், நன்றியாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட ஒரு கொலுசை வச்சுட்டு நானும் ஒன்றும் பண்ண முடியாது, வேறு யார் கையிலையோ கிடைச்சா அவங்களுக்கும் இது பிரயோஜனம் இல்லை இல்லையா? 2 கொலுசு இருந்தால் தானே 2 காலையும் நீட்டாக போட்டுக்க முடியும். அப்போது யாராவது பார்த்தீங்களான்னு கேட்டுட்ருக்கிறப்ப அதில் ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, கொலுசே கொலுசே நீ பாடு கொலுசே அப்படின்னு. என்னுடைய வேதனை உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சாங் ஆகி போச்சு, என்னடா இப்படின்னு. இன்னொரு ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க, இப்போல்லாம் ஒரு காலில் கொலுசு போடுறது தான் ஃபேஷன் அப்படிங்கிறாங்க. என்னுடைய நிலைமை யாருக்குமே புரியல. அப்புறம் நான் என்ன நினச்சேன், இதெல்லாம் சரியாகாது, நம்ம என்ன பண்ணுறது. இது வந்து ஆக்சுவலாக வியாழக்கிழமை காணோன்னு தெரிஞ்சது. வியாழக்கிழமை ஒரே மனசு வருத்தமாக இருந்தது, வெள்ளிக்கிழமையும் மனசு வருத்தமாக இருந்தது, சனிக்கிழமை காலேஜ் இருந்தது. காலையில் ஒரு 5:30 மணிக்கு முழிப்பு வந்துச்சு. பெட்டில் தூங்கிட்டு எந்திரிக்கிறப்ப யூனிவர்ஸ், எப்படி நம்ம அம்மா அப்பாவை கூப்பிடுவோம் அந்த மாதிரி, யூனிவர்ஸ் இங்கே பாரு, எனக்கு மனசு நிம்மதி வேணும். 2 நாளாக மனசு ரொம்ப சங்கடமாகுது, எனக்கு மனசு நிம்மதி வேணும், என் மனம் நிம்மதி அடையணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என் மனசு நிம்மதி அடையணும் யூனிவர்ஸ், என் மனசு நிம்மதி அடையணும். என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என் மனசு நிம்மதி அடையணும் யூனிவர்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் இப்படி திரும்புகிறேன், என் பெட்டிலேயே அது இருக்குது. வியாழன் வெள்ளி 2 நாள் நான் பார்க்கல. எப்போ உரிமையாக யூனிவர்ஸ்கிட்ட என் மனசை ஃபோக்கஸ் பண்ணினேன். ஃபோக்கஸ்னால் என்ன சொல்கிறது, அப்படியே மையமாக நம்ம வந்து மனசை ஒருமுகப்படுத்தி நம்ம கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டு நல்லா போய் கவரேஜ் ஆகுது. எப்படி நம்ம வெறும் ஒரு காகிதத்தை வச்சு அந்த காகிதத்துக்கு மேலே லென்ஸ் வச்சுட்டு இருந்தோம்னா, லென்ஸ் இப்படியே வச்சுட்டு இருந்தால் அது சூடாகிட்டு, அந்த காகிதம் சூடாகிட்டு தீப்பற்றிக்கும். இப்படியே அசைச்சிக்கிட்டே இருந்தால் லேட் ஆகும் சூடு ஆகிறதுக்கு, அந்த காகிதம் சூடாகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து கவனம் நோக்கத்தோட ஒரு முகமாக ஃபோக்கஸ் பண்ணுறச்ச ரியலாக அது பவர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயத்தில் நான் பார்த்துட்டேன். இது ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எது ஒன்றுமே நம்ம அம்மா அப்பாட்ட எந்த உரிமையாக கேட்குறோமோ அதே மாதிரி யூனிவர்ஸ்கிட்ட கேளுங்க. ஏன்னா அங்கேருந்து தான் எல்லாம் வருது. இப்போ நம்ம வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது கேட்டிங்கன்னா அது கிடைக்க வாய்ப்புகள் யார் மூலமாவது வரும். யூனிவர்ஸே நேராக வந்தால் நம்ம பயந்துக்குவோம், யார் மூலமாவது வரும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். சில பல விஷயங்கள் அடுத்த கிளாஸஸில் டைம் கிடைச்சதுன்னா சொல்கிறேன். தேங்க்யூ.